வணக்கம். இன்றைக்கி நம்ம டெம்பிள் 360ல் பார்க்குற கோவில் எட்டுக்குடி முருகன் கோவில். இந்த கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமையப்பெற்றிருக்கு. இங்கே இருக்க முருகன் எந்த எண்ணத்தோடு நம்ம முருகனை பார்க்குறோமோ அதே ரூபத்துக்கு காட்சி அளிக்கிறார் பக்தர்களுக்கு. உதாரணமாக முருகனை குழந்தை வடிவமாக பாவித்து பார்த்தா குழந்தையாகவும், முதியவர் வடிவில் பாவித்து பார்த்தா முதியவராகவும் காட்சி அளிக்கிறார் இங்கே இருக்க எட்டுக்குடி முருகன். சோழ நாட்டை சேர்ந்த சிற்பி ஒருவர் இந்த ஊருக்கு அருகாமையில் இருக்க ஊரில் ஒரு அழகான சிலை வடிக்கிறார். அதை பார்த்த சோழ மன்னன் மிகவும் பிரமித்து போயிட்டார். இதை போன்று வேறு சிலை இவர் வடிக்கக்கூடாது என்பதற்காக அவரோட கட்டை விரலை அகற்றிடுறாரு. மீண்டும் அந்த சிற்பி பார்த்திங்கன்னா வேறு ஊருக்கு குடியேறி அங்கே ஒரு சிலை வடிக்கிறாரு. அந்த சிலை பார்த்திங்கன்னா மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்குது. அந்த சிலையில் இருக்க மயில் வானத்தை நோக்கி பறந்துச்சு. அதனை எட்டிப்பிடி என்று அசிரிதி குரல் ஒலித்தது. எனவே இந்த ஊருக்கு எட்டுப்பிடி என்ற பெயரானது நாளடைவில் எட்டுக்குடியாக அழைக்கப்படுது. இந்த கோயிலில் இருக்க முருகனை நம்ம வழிபட்டுட்டு போனோம் என்றால் நமக்கு எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகலும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த கோயிலில் சத்ரு சம்ஹார பூஜைகள் நடைபெறுது. இந்த கோயிலில் முருகனுடைய நவ வீரர்களுக்கும் சிலைகள் அமையப்பெற்றிருக்கு. குழந்தைகளை இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்தால் குழந்தைகளுக்கு படிப்புகளை ஏற்படக்கூடிய தடைகளை நீக்கி தைரியத்தையும் அளிக்கிறார் இங்கே இருக்க முருகன். பௌர்ணமி அன்று இங்கே சிறப்பு பூஜைகளும் நடைபெறுது. மேலும் இங்கே இருக்க முருகனை வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வழிபட்டுட்டு வாங்க. வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்களை அளிக்கக்கூடிய எட்டுக்குடி முருகன் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பார். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம டெம்பிள் 360 சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணுன்றதுக்காக இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.